அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து செடி அவரை அறுவடை தான் பண்ணியாகுது. இங்கே பாருங்கள் செடி அவரை எவ்வளோ இருக்குன்ட்டு. இதில் வந்து ஏதோ ஒரு இந்த அஸ்வினி பூச்சி இருக்குது. இது வந்து நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் செடி அவரை. நம்மளுக்கு கொடியாக போகிறத விட இது போல் செடியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செடியிலையும் இருக்குது. இதையும் பறிச்சிடலாம். இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் இதே போல் ஒரு 4 செடி இருக்குது. இதில் வந்து பூ தான் வச்சுருக்கு. இந்த இதில் இன்னும் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது. அதோட ஹைபிஸ்கஸ் பூவை பாருங்கள். இது வந்து நாட்டு செம்பருத்தி. இது நான் ஒரு சின்ன களை தான் கொண்டு வந்து வச்சது. சூப்பராக துளுத்து வருது. அதோட கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் பறிச்சுக்கலாம். இது இப்போ வந்து நம்ம பறிக்கக்கூடாது இலைய. அது நல்லா செடி ஒரு அடிக்கு மேலே வளர்ந்த பிறகு தான் பறிக்கணும். சரி, கருவேப்பிலை வீட்டில் இல்லாததுனால நான் பறிக்கிறேன். அதோட இந்த செடியிலையும் இருக்குது பாருங்கள். இதுவும் செடி அவரை தான். நான் போன தடவை போட்டதெல்லாம் எல்லாம் பட்டை பட்டையாக இருக்கும், பட்டை அவரையாக இருந்துச்சு. இது வந்து இந்த ஆட்டுக்கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு அவரை வந்து அது 2 அவரை, ஒரு அவரை வந்து இது 2-3 அவரைக்கு சமமாக இருக்கும். நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதுனா மெலிசாக இருக்குது. பாருங்களேன். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து அவரைக்காய் சாம்பார் தான் போடலான்ட்டு இருக்கேன். இன்னும் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலை. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்கள், ரோஸ் செடி எல்லாம் புதுசாக துளிர் வருது. இது வந்து நிறைய அந்த கொத்து கொத்தாக பூக்கும்ல, அந்த ரோஸு, கொத்து ரோஸு. அதோட மிளகா செடியில் மிளகா வந்து பழமாகவே ஆயிடுச்சு பறிக்காமலே. இதையும் பறிச்சிடலாம். அதோட மினி கொத்தவரங்காய், இதையும் பறிச்சிடலாம். அதோட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம். இதையும் பறிச்சிடலாம். இன்றைக்கான அறுவடை இவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.